அனைவருக்கும் வணக்கம். பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட கணிப்புகளின்படி மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, அரசியல் மாற்றத்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசியை பொறுத்தவரை பொருளாதார நிலை நல்லபடியாக இருக்குது. வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது. கடந்த காலங்களில் உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் ஏற்படலாம். அதிகரிக்கும் பணி சுமையின் காரணமாக உங்களுடைய உடல் அசதி, மனசோர்வு உண்டாகும். உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட நண்பர்களும் உறவினர்களும் தங்களுடைய தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம், அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைச்சிருக்கு. சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்தபடி பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கும். சக ஊழியர்களுடைய பணியில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தின் காரணமாக சில தொல்லைகள், பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க. சக வியாபாரிகளுக்கிடையே இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுடைய வருகையால் பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நரசிம்மரை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் வளம் உண்டாகும். லாபாதிபதி உங்களுக்கு வியாபார தொழிலில் ஏற்ற நெருக்கடியை தருவார். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பணம், இடம், வீடு வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகள் வெற்றியாகும். சிலர் உங்களுக்கு சொந்த வீட்டில் இருந்து வேறு இடத்திற்கு மாற்ற வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் விழிப்புணர்வுடன் செயல்படுத்துவது நல்லது. திட்டமிட்டபடி செயல்படுத்துவது உங்களுடைய வேலையில் உண்டாகக்கூடியதாக இருக்குது. அரசு வழி முயற்சி சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். தடைப்பட்ட வேலை நடக்கும். வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய தொழில் வியாபாரம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகளை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. சொந்த இடங்களில் நீங்கள் குடியேறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. திட்டமிட்டபடி உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு மாற்றம், அது மட்டும் இல்லாமல் தொழில் முன்னேற்றம் விரிவடையக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏற்ற இறக்கங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உறவினர்களுக்கு இடையே மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. உற்சாகமான ஒரு மனநிலையுடன் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய பணிகளை தொடங்கக்கூடியதாகும். அது மட்டும் இல்லாமல் சகோதர வகையில் மனஸ்தாபங்கள் நீங்கலாம். விருந்து நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்குது. வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உண்டாகலாம். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் தள்ளி போடுவது நல்லது. தேவையற்ற அலைச்சல்கள் இருந்தாலுமே லாபம் உங்களுக்கு குறையாது. அலுவலகத்தில் வேலை பணி கூடலாம். புதிய தொழில் நுணுக்கங்கள் கற்றுக்கொள்வது பணி உயர்வுக்கான வழிவகுக்கும். சக ஊழியர்களுடன் இணக்கமான ஒரு போக்கை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய உணவு பழக்கங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உற்சாகமான ஒரு மனநிலையை தொடர்ந்து வரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மிதுன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய லாபாதிபதி நல்ல ஒரு மாற்றத்தை தருவார். அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பலம், பலவீனம், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இப்பொழுது நம்ம பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகளான ராசியில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலை அழுத்தம் குறைவாக இருக்கும். சில இடங்களில் உங்களுக்கு உழைப்பு கூடுதலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு நல்ல முறையில் நடந்திருக்கு.
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபம் அதிகரித்து உங்களுடைய மதிப்பு உயரலாம். புதிய முதலீடுகள்லையும் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய வகையில், மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். அவருடன் நல்ல ஒரு உறவு ஏற்படலாம். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கலாம். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதிகாரிகளுடன் பேசும்பொழுது பதட்டத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலுமே அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. வாடிக்கையாளர்களுடன் கனிவாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அதன் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த காலகட்டத்தில் விஷ்ணு துர்க்கையை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் இருந்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும். எடுத்த வேலை வெற்றியாகும். உடல்நிலை சீராகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். இந்த காலகட்டத்தில் ராகுவுக்கு குரு பார்வை தருவதால் மனம் தெளிவடையக்கூடியதாகும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையக்கூடியதாகும். எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குரு பகவானால் உங்களுடைய செல்வாக்கு உயரலாம். இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் உங்களுக்கு முடியக்கூடியதாகும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரக்கூடியதாகும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தலைமையின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் உயர்வான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். சில இடங்களில் வேலையில் அழுத்தம் உண்டாகும். சில இடங்களில் பதட்டம் இருக்கும். உத்தியோக ரீதியாக சில உயர்வு வரலாம். ஆனால் நினைத்த ஒரு காரியம் சற்று தாமதமாக நடக்கக்கூடியதாகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகும். புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள் நீங்களாம். பிள்ளைகளால் மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகும். அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கக்கூடியதாகும். பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும். வியாபாரத்தில் வெற்றி உண்டாகும். புதிய திட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு காலம் இது. குடும்பத்தினால் நிம்மதி உண்டாகும். பிள்ளைகளால் செலவுகள் வரலாம். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. எதிர்கால சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். கலைத்துறையில் புகழும் செல்வாக்கும் அடையக்கூடியதாகும். புதிய முதலீடுகளில் எதிர்பார்ப்போடு நீங்கள் இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். 7ல் சூரியன் இருப்பதால் மனைவி மகளின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. வியாபாரத்தை பொறுத்தவரை அக்கறையாக செயல்பட வேண்டும். புதிய முதலீடுகளில் ஆலோசித்து செய்வது நல்லது. இந்த காலகட்டம் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வினால் அக்கறை செலுத்த வேண்டும். பண விஷயத்திலும் மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பொதுவாக இந்த காலகட்டத்தில் தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார நீங்கள் உச்சரித்து வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல கலவையான அனுபவங்களை கொண்டு வரும். குறிப்பாக உங்களுக்கு நிதி விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடியதாகும். பொருளாதார விவகாரங்களில் நீங்கள் முன்னேற்றத்தை காணலாம். இந்த காலத்தில் எதிர்பார்த்ததை விட ஆதாயங்கள் சற்று குறைவாக இருக்கும். இருப்பினுமே மன திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வெற்றியை தேடித்தரும். புதிய இடத்திற்கு பயணம் செய்ய திட்டமிடுவீங்க. வீடு மற்றும் பணியிடத்தில் சிறந்த பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்களுடைய கையில் அமைதி அதிகரிக்கக்கூடிய வகையில் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம். காதல் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய வகையிலையும் சொல்லப்பட்டிருக்கு.
இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய உழைப்பால் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் கொண்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.